பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சீலா மீன் கட் பண்ணி வச்சுருக்கோம், புளி மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம் தாளிக்க, கடுகு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, உப்பு போட்டுக்கலாம். தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் மீன் குழம்புக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், சட்டி வச்சுக்கலாம். புளி மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாரும் வதக்கி தான் செய்வாங்க, நாங்கள் வதக்கலாம் மாட்டோம். குழம்பு கொதிக்கட்டும், அது பிறகு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. என்ன தேங்காய் போட்டுக்கலாம். எல்லாரும் தேங்காய் போட மாட்டாங்க, நாங்கள் தேங்காய் போட்டு தான் வைப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு காஞ்சிருச்சு. ஏன்னா மீனை போட்டுக்கலாம். குழம்பு வாசனையாக இருக்குது. மீன் போட்டாச்சு. உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலர் போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ கலர், குழம்பு கலராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தாளிச்சிக்கலாம். குழம்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். எப்பவுமே வாசனையாக இருக்குது.
வெங்காயம் வந்து வதங்கட்டும். கலர் கொஞ்சம் மாறணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றினா தான் நல்லா வாசனையாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதை குழம்புல ஊற்றிக்கலாம். தாளிச்சிட அதுங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம். சீலா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆர்கானிக் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.